வெல்கம் டு ஃபார்மா கிளாஸ். இன்றைக்கான வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மகாக்னசி அப்படின்னா என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாபிக்ஸ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம். டெஃபினேஷன் அண்டு த வேர்டு ஃபார்மகாக்னசி அப்படின்றதோடைய ஹிஸ்டரி, அப்புறம் ஃபார்மகாக்னசியில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மகாக்னசின்றது நம்ம நேச்சுரல் சோர்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, பிளான்ட், அனிமல், மினரல்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபார்மகாக்னசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபார்மகாக்னசின்றது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறோன்னா அந்த கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் சிந்தசிஸ், கெமிக்கல் டெஸ்ட்டு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம படிப்போம். பட் ஆனால் காக்னசியில் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸ், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்மசியில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து படிக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்டு ஃபார்மகாக்னசி. இந்த வேர்டு ஹிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசின்ற வேர்டு எதுலேருந்து டிரைவ் ஆகி வந்துச்சுன்னா, க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ் ஆகி வந்துச்சு. என்னென்ன வேர்ட்ஸ்னால் ஃபார்மகான் அண்ட் கிக்னோசிஸ். ஃபார்மகான் அப்படின்னா என்னென்னா ட்ரக்ஸு, அதாவது நேச்சுரல் ட்ரக்ஸு. கிக்னோசா அப்படின்றது தான் நம்மளுடைய அக்யூரிங் நாலேஜ், அதாவது நேச்சுரல் ட்ரக்ஸை பற்றின நாலேஜை எடுத்துக்கிறது தான் வந்து ஃபார்மகாக்னசி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேர்டு ஃபஸ்ட்டு எப்போ நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சுன்னா 19th செஞ்சுரியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. இனிஷியலாக இந்த ஃபார்மகாக்னசி வேர்டை யார் யூஸ் பண்ணா அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஜான் ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் 1811ஆம் ஆண்டு அவருடைய மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற மேனுஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவரை தொடர்ந்து இந்த வேர்டு ஃபார்மகாக்னசி அஃபிஷியலாக எப்போ நமக்கு யூசேஜுக்கு வந்துச்சுன்னா 1815ஆம் ஆண்டு சிஎஸ் சிட்லர்ன்றவர் அவருடைய ரிசர்ச் ஆர்டிக்கலை அனாலிட்டிக்கா ஃபார்மகாக்னஸ்டிக்காக ரிலீஸ் பண்ணுறது மூலயமா அந்த வேர்டு ஃபார்மகாக்னசியை வந்து இந்த ஃபார்மசி ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபார்மகாக்னசி. என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, எத்தனோபாட்டனி, எத்தனோ ஃபார்மகாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, ஜூ ஃபார்மகாலஜி, மெரைன் ஃபார்மகாக்னசி அண்டு ஃபார்மகாக்னசி பயோடெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து எத்தனோபாட்டனி. ஸோ எத்தனோபாட்டனினா என்னென்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட் அண்டு பீப்புள். ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது வந்து எத்தனோபாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளியராக சொல்லணும்னா, எத்தனோபாட்டனினா என்னென்னா, ஒரு பிளான்ட்டை ஒரு ஃபேமிலிஸு இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறது தான் வந்து எத்தனோபாட்டனி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளில் வந்து சின்கோனாவை பற்றி பார்ப்போம். ஸோ சின்கோனா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்கோனா கண்டெய்னிங் குனின் அல்கலைட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மலேரியல் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1963 வைஸ்ராயர் ஆஃப் பெரு அப்படின்ற ஒரு நாட்டோட வைஸ்ராயர் மலேரியல் ஃபீவர்னால் பாதிக்கப்படுறாரு. ஸோ அவர்னால் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அவருக்கு வந்து க்யூரிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ஸ்பானிஷ் கவர்னர் வந்து அவருடைய ட்ரெடிஷ்னல் ரெமடியை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதாவது அவருடைய ட்ரெடிஷ்னல் ரெமடியான சின்கோனா டீயை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த மலேரியல் ஃபீவர் க்யூர் ஆகுது. இப்போ அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த சின்கோனா டீயை கொண்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து எத்தனோபாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எத்தனோ ஃபார்மகாலஜி. எத்தனோ ஃபார்மகாலஜினா ஒரு பிளான்ட்டோடைய ஆக்டிவிட்டியை சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா எத்தனோ ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ 2500 BCயில் சுமேரியாவில் ஜாய் ஃப்ளவர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனை பற்றின ஹிஸ்ட்ரி என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே ஒரு ஃபார்மர் அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப சம்ஹவ் அவங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டுருச்சு. ஸோ அவருடைய கால் வந்து மொத்தமாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் அவரால் வந்து அந்த காயத்தோட வேலை செய்ய முடியல, ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் அந்த பெயினோடயே அவர் இருந்திருக்காரு.
ஸோ அந்த பெயின் தாங்க முடியாமல் தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறதுக்காக சில ஃப்ளவர்ஸை வந்து அவர் எடுத்து சாப்பிட்டாரு. ஸோ அந்த ஃப்ளவர்ஸை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த பெயின் கம்ப்ளீட்டாக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து அவருடைய கவலையை மறைச்சி அவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்ததுனால அந்த ஃப்ளவர் என்னன்னு தெரியாமல் அவர் வந்து ஜாய் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லேட்டரான் ஸ்டேஜில் இந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நடந்ததை வச்சு அந்த ஃப்ளவர் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஓபிஎம் அப்படின்ற ஒன்று ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த ஓபியத்துலேருந்து தான் நம்ம வந்து மார்ஃபின், கோடின் அப்படின்ற மாதிரி பெயின் கில்லர் ட்ரக்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஸோ ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா என்னென்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு பேர் வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்மளை வந்து அட்ரோபின் எங்கே அதிகமாக இருக்கும், நம்மளோட டட்ரோ பிளான்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரலாக படிக்கக்கூடிய கெமிக்கல் கான்செப்ட்ஸ். அப்போ ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னா, இப்போ அட்ரோபின் சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்ரோபின்ன்றது என்ன டைப்பு, அல்கலாய்டா கிளைகோசைடா? இப்போ அட்ரோபின்ன்றது ஒரு அல்கலாய்டு. ஸோ அப்போ அல்கலாய்டுன்றப்ப என்ன டைப் ஆஃப் அல்கலாய்டு? அது வந்து நம்மளுடைய ட்ரோபேன் அல்கலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரோபேன் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வந்து ட்ரோபேன் அல்கலாய்டு. இந்த மாதிரி எலாபரேட்டடாக கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நம்ம படிக்கிறது வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜூ ஃபார்மோகாக்னசி. ஜூ ஃபார்மோகாக்னசின்றது வந்து அனிமல் தன்னுடைய செல்ஃப் மெடிக்கேஷனுக்காக சில பிளான்ட்ஸை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது வந்து ஜூ ஃபார்மோகாக்னசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேஞ்ச் பிஹேவியர் எதனாலனா அதனுடைய ஹெல்த்தை அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறது தான் வந்து ஜூ ஃபார்மோகாக்னசியில் வந்து சொல்ல வராங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய் பூனைலாம் பார்த்திங்கன்னா புல்லை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அது வந்து சாப்பிடுன்னா அதனுடைய கேஸ்ட்ரிக் அப்செட்டுக்காகவோ இல்லைன்னா கட்வாலில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மேட்டர்ஸை வந்து எமிட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஆன்டி எமிட்டிக்காக வந்து அந்த கிராஸை வந்து அது சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரைன் ஃபார்மோகாக்னசி. மெரைன் ஃபார்மோகாக்னசினா ஒன்றும் இல்லை, மெரைன் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து ட்ரக்ஸை டெரைவ் பண்ணி எடுக்கிறோம்னா அதுதான் வந்து மெரைன் ஃபார்மோகாக்னசின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய சோர்ஸில் வந்து பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ஆல்கே அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா சீவீட்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆல்கே பேர் வந்து ரெட் ஆல்கே. ஸோ அதுலேருந்து வந்து செஸ்கியூடெர்பினாய்டுன்றது ஒரு செகண்டரி மெட்டபலைட். அதுலேருந்து யூடெஸ்மால் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டில் டேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்து மெரைன் ஃபார்மோகாக்னசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மோகாக்னசி பயோடெக்னாலஜி. ஃபார்மோகாக்னசி பயோடெக்னாலஜினா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸ். ஸோ அந்த ஃபைட்டோ கான்ஸ்டியூன்ஸை நம்ம சிந்தசிஸ்க்காகவோ இல்லை கெமிக்கலி சிந்தசிஸ் பண்ணாமல் அதனோட ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபார்மோகாக்னசி பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜினாலே நமக்கு தெரியும் சம்ஹவ் அதனுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஃபார்மோகாக்னசி பயோடெக்னாலஜியில் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு தேவையான அந்த மெட்டபலைட்டோடைய கவுண்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷனை வச்சு நம்மளால் ரா மெட்டீரியலோட கவுண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப் டு தட் நமக்கு வந்து ஃபார்மோகாக்னசியை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஆர்கனைஸ்டு ட்ரக், அன்ஆர்கனைஸ்டு ட்ரக் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.